மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குவதில் இந்தியாவிலேயே மிக குறைந்த கட்டணம் தமிழ்நாட்டில் தான். 200 யூனிட் பயன்படுத்தக்கூடியவர்கள் ₹2.81 ஒரு யூனிட்டுக்கு வாங்கப்படுகிறது. தமிழ்நாடு 9வது இடத்துல இருக்கு. இதே 400 யூனிட் பயன்படுத்தக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா ₹5.69. நம்ம இந்தியாவில் 18வது இடத்துல இருக்கிறோம். அதே மாதிரி 600 யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா ₹7.29. நம்ம 24வது இடத்துல இருக்கிறோம். இவ்வளவு சுமையை மக்கள் மேல ஏத்தி வச்சதுக்கு அப்புறமும் அந்த மின்சார வாரியம் நஷ்டம்னா அப்ப அதுக்கு காரணம் அதுல இருக்கிற நிர்வாக சீர்கேடு ஊழல்களும் தான் காரணம். டிசம்பர் 16 அன்னைக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்க சொன்னது மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குவதில் இந்தியாவிலேயே மிக குறைந்த கட்டணம் தமிழ்நாட்டில் தான். இதோட அர்த்தம் என்ன? வீட்டு உபயோக கரண்ட்ல இந்தியாவிலேயே பார்க்கும்போது தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே கம்மியா இருக்கு அப்படிங்கறத தான் அவங்க சொல்ல வராங்க. இன்ஃபேக்ட் உள்ளுக்குள்ளேயும் அவங்க வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்சார கட்டணம் இந்திய அளவில் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் தான் மிக மிக குறைவாக இருக்கிறது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத ஆராய்ச்சி தான் நம்ம அதுக்கப்புறம் என்னடா இப்படி ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்களே. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஒரு 2-3 வருஷத்துல பயங்கரமா கரண்ட் பில்லாம் நமக்கு ஏறி இருக்கு. 3 முறை ஏறி இருக்கு. அப்ப ஏறி இருக்குன்னும் போது நிறைய பேர் சொல்றாங்க நான் முன்னாடி 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு 2000 ரூபாய் கட்டுறேன், 1500 ரூபாய் கட்டுறேன். இந்த மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடியதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்படி இந்திய மாநிலங்களில் ஒவ்வொன்று வீடுகளுக்கும் வழங்கப்படும் மின் கட்டணத்தை உயர்த்தி வழங்கும் போது தமிழ்நாட்டில் தான் மிக மிக குறைவாக ₹113 வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் நம்ம இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நம்ம பார்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு அரசு என்னென்ன டாரிஃப் நாங்க வச்சிருக்கோம் ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் அவங்க மத்திய அரசாங்கத்துடைய சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டிக்கு டேட்டா அனுப்புறாங்க. அந்த சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி அந்த டேட்டாவை தொகுத்து ஒரு டேபிளா போட்டு வெளியிடுறாங்க. நம்ம அந்த டேபிளை எடுத்து அதை சார்ட் பண்ணி நம்ம ரேங்கிங் எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு ரேங்க் போட்டு பார்த்தா டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் வீட்டு உபயோக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 100 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடியவர்கள் தமிழ்நாடு தான் முதலிடம். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா 100 யூனிட்டுக்கு மேல போயாச்சு அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு 200 யூனிட் பயன்படுத்தக்கூடியவர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு 9வது இடத்துல இருக்கு. நமக்கு மேல 8 மாநிலங்கள் குறைவா இருக்கு. ₹2.81 ஒரு யூனிட்டுக்கு வாங்கப்படுகிறது. இது 200 யூனிட் பயன்படுத்தக்கூடிய. இதே 400 யூனிட் பயன்படுத்தக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா ₹5.69. அப்ப 400 யூனிட் ஒரு மாசத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா 400 × ₹5.69 போட்டீங்கன்னா 2200 2300 வரும். நம்ம 2 மாசத்துக்கு ஒரு பில் பே பண்றோம், ₹4600 பில் பே பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் 18வது இடத்துல இருக்கிறோம். நமக்கு மேல 17 மாநிலங்கள் பில் குறைவா வச்சிருக்காங்க. 2020 கூட நம்ம 12வது இடத்துல இருந்திருக்கிறோம். 12வது இடத்துல 18வது இடத்துக்கு சரிஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி 600 யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா ₹7.29. நம்ம 24வது இடத்துல இருக்கிறோம். 800 யூனிட் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ₹8.22 வாங்குறாங்க. 1000 யூனிட் பாத்தீங்கன்னா ₹8.78. அப்போ நம்ம பில் எவ்வளவு இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா 200 யூனிட்டுக்கு மாசம் ₹500, 2 மாசத்துக்கு ஒரு பில் பே பண்ணும்போது ₹1000 பே. 400 யூனிட்டுக்கு மாசத்துக்கு ₹2300, 2 மாசத்துக்கு ஒரு பே பண்ணும்போது ₹4600 பே பண்ணுவாங்க. 600 யூனிட் போது மாசத்துக்கு கிட்டத்தட்ட ₹4300 கிட்ட, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டினும் போது கிட்டத்தட்ட 8000 சுச்சம் பே பண்ணுவோம். 800 யூனிட் போது ₹6500 ஒரு மாசத்துக்கு, 2 மாசம்னா ₹13000. 1000 யூனிட்ங்கிற போது ஒரு மாசத்துக்கு ₹8800, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னும் போது அவங்க ₹17500 பே பண்ணுவாங்க. சோ இந்த அளவுல தான் இருக்கு. இப்போ இதோடைய சராசரி என்னவா இருக்கும்? 100 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தக்கூடியவர்கள் சராசரியா ₹113 தான் வாங்குறோங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பொய். ஏன்னா நீங்க இந்த பில்லோட ஈவன் ஒரு மாசத்துக்குன்னு எடுத்துக்கோங்க, 2 மாசத்துக்கு கூட எடுத்துக்கல, ஒரு மாசத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 500, 2400, 4000 சொச்சம், 6000 சொச்சம், 8000 சொச்சம் கணக்கு பண்றவங்களுடைய சராசரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது மினிமம் ஆயிரங்கள்ல இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சராசரியை கணக்கிட வாய்ப்பு இல்லாட்டி கூட ஒரு குத்து மதிப்பாவே ஒரு ₹1000 வரும். ஆமா, மினிமமா 1000, 2000 வரும். இது வெறும் டொமஸ்டிக்ல மட்டும் கிடையாது. இப்போ நீங்க மிக ஏழ்மையில இருக்கக்கூடியவர்கள், மற்றவர்கள் லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் பெரும்பாலும் என்ன தொழிலில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சிறு தொழில்கள். இப்போ இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கரண்ட் சார்ஜ் பாத்தீங்கன்னா கமர்ஷியல்ல வெறும் 300 யூனிட், அதுதான் இருக்கிறதுலே குறைவு, 300 யூனிட் பர் மந்த். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கடைசியா இருக்கு.